ஹாய் ஹலோ வணக்கம். உங்க எல்லாரையும் ஆஸ்ட்ரோ டிவிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் ஒருவருடைய தொழில் ஸ்தானம், ஒருவருடைய கர்மஸ்தானம். 10ஆம் அதிபதி, 10ஆம் வீடு, 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், சனி பகவான் நின்ற நட்சத்திரம், சனிக்கு 10ல் உள்ள கிரகம், சனி எப்படி இருக்கார், இதையெல்லாம் பார்த்து ஒருவருடைய தொழிலை நாம் நிர்ணயிக்கலாம். 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னா அவருக்கு தொழில் சிறப்பா வரும். 10ஆம் அதிபதி நீசமா இருந்தார்னா அவருக்கு தொழில் சிறப்பா வராது. 10ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தொழிலை செஞ்சா நல்லா வருவாங்க. மாறாக 10ஆம் அதிபதி வக்ரம் அடைஞ்சிருந்தார்னா இவர் செய்யற தொழில் முன்னும் பின்னும் ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும். அதே சமயம் சுப கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன் இவங்கெல்லாம் 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா தொழில் சிறப்பா வரும். இப்போ 10ஆம் அதிபதி எங்க இருந்தா என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். 10ஆம் அதிபதி 1ல இருந்தா அந்த லக்னாதிபதி செய்யற தொழில் மூலியமா பெரும் புகழ் ஈட்டுவார், பெரும் பணம் ஈட்டுவார். அவர் ஒரு பெரிய தொழில் அதிபரா வருவார். அவர் செய்யற தொழில் எல்லாமே சிறப்பா வரும். 10ஆம் அதிபதி 2ல இருந்தார்னா தனஸ்தானத்துல இருந்தா தொழில் மூலம் பெரும் பணம் சம்பாதிப்பார். அதோட கூட்டு குடும்பமா சேர்ந்து ஒரு குடும்பமே அந்த தொழிலை செய்வாங்க. அம்பானி மாதிரி அண்ணனும் அந்த தொழிலை செய்வார், அப்பாவும் செஞ்சார், தம்பியும் செஞ்சார். அதே மாதிரி ஒரு குடும்பமா தொழில் செய்வாங்க, சிறப்பா இருப்பாங்க. 10ஆம் அதிபதி 3ல இருந்தார்னா அவர் செய்யற தொழில் மூலயமா பல டென்ஷன்கள் இவருக்கு இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதால சொந்த முயற்சியால இந்த தொழில வெற்றி காண்பார். 10ஆம் அதிபதி 4ல இருந்தார்னா இவர் வீட்டுல இருந்துகிட்டே தொழில் பண்ணுவார். வீட்டுல இருந்துகிட்டே ஒரு தொழில் செய்வார். அவங்க அம்மா மூலியமா ஒரு தொழில் செய்வார். அந்த தொழில் அவங்க அம்மா கொடுப்பனையோடு செஞ்சார்னா சிறப்பா இருக்கும். அதே சமயம் அந்த தொழில் மூலம் இவர் வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவார். ஏன்னா 10ஆம் அதிபதி 4ல இருந்துட்டார்னா கேந்திரத்துல ஏறி தன் சொந்த வீட்டையே பார்ப்பார். ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டையே பார்த்துச்சுன்னா அந்த இடம் மிகுந்த வலிமை பெறும். 10ஆம் அதிபதி 4ல இருக்கிறது சிறப்பு. 10ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுனா பூர்வ புண்ணிய தொழிலை செய்வார். இவர் முன்னோர் செஞ்சுட்டு இருந்த தொழிலே இவரும் செய்வார். நகை கடை வச்சிருந்தாங்க, தாத்தா வச்சிருந்தாரு, அப்பா வச்சிருந்தார், நானும் வச்சிருக்கேன். பிஸ்கட் கம்பெனி எங்க அப்பா வச்சிருந்தாரு, தாத்தா வச்சிருந்தார், நானும் பண்றேன். அந்த மாதிரி பூர்வ புண்ணியர்கள் செய்த தொழிலை செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கும். 10ஆம் அதிபதி 6ல இருக்கக்கூடாது. இருந்தால் தொழில் மூலியமா கடன் வரும், மனக்கசப்பு வரும், பிரச்சனைகள் வரும். 10ஆம் அதிபதி 7ல இருந்தார்னா திருமணத்திற்கு அப்புறம் இவர் தொழில ஜெயிப்பார். சமுதாயம் சார்ந்த தொழில்களை கண்டிப்பாக செய்தால் சிறப்பாக வரும். 10ஆம் அதிபதி 8ல மறையக்கூடாது. மறைஞ்சா அவருக்கு தொழில் சரியா வராது, தொழில் செய்யக்கூடாது. 10ஆம் அதிபதி 9ல இருந்தார்னா இவர் தந்தை மிகுந்த தொழில் அதிபராக இருப்பார். இவரும் அதே தொழிலே திரும்ப செய்வார். அதுல சிறப்பா வருவார். பாக்கியம், இவர் தொழில் எல்லாமே சிறந்து விளங்கும். அதுல எல்லாத்திலுமே ஜெயிப்பார். 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி பெற்று இருக்காருன்னா இவர் கண்டிப்பா பெரும் தொழில் அதிபரா வருவார். அதுபோக முக்கியமான விஷயம், ஒரு தொழில ஜெயிக்கணும்னா லக்னாதிபதி சிறப்பா இருக்கணும். 10ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருக்கார், லக்னாதிபதி சிறப்பா இல்லை அப்படின்னா அவர் வேலைக்கு போயிட்டு அதுல பெரிய பதவிகள் வாங்குவார். ஏன்னா 10ஆம் இடம் தான் பதவி. 10ஆம் அதிபதி சிறப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு எந்த துறையிலும் ஒரு பதவி உண்டு. 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறது மிகுந்த சிறப்பு. எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வரும். அந்த 10ஆம் அதிபதி திசைலாம் வந்துச்சுன்னா இவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிப்பார். 10ஆம் அதிபதி 12ல இருக்கக்கூடாது. இருந்தால் விரைய செலவுகள் அதிகமாக வரும். தொழில் மூலமாக விரயம் அதிகமாக செய்வார். இப்போ ஏனைய கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் கொடுக்கும்னு பார்க்கலாம். சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தார்னா அரசாங்க வேலை கிடைக்கும். அரசியல்ல இவர் ஈடுபடுவார். சூரியன் தான் அரசாங்கம், அரசியல். சூரியன் 10ல இருந்தார்னா திக்பலத்தோட இருப்பார். திக்பலமான கிரகம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒண்ணு அரசாங்க வேலை, இல்ல அரசியல், அல்லது கரண்ட் இபி துறை, அதுல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவம், சூரியன் மருத்துவத்தை குறிப்பவர். மருந்து, பார்மசி இதெல்லாம் வைக்கலாம். திக்பலம் பெற்ற கிரகம் திசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா அவர் பெரும் பொருள் ஈட்டுவார். அந்த திசையில பணம் தான் முக்கியம், பணம் கண்டிப்பா கிடைக்கும். சந்திரன் 10ல இருந்தார்னா உணவு சம்பந்தமான தொழில் செய்யலாம்.
உணவு சம்பந்தமான தொழில் செஞ்சார்னா பிரான்ச்சஸ் எல்லாம் அதிகமா ஓபன் பண்ணி சிறப்பா செய்வார். விவசாயம் சிறப்பாக கை கொடுக்கும். அதே சமயம் சந்திரன் தான் மக்கள் தொடர்பு, மக்கள் சார்ந்த தொழில்களை செஞ்சார்னா சிறப்பா வருவார். சந்திரன் மக்கள் கூட்டத்தை குறிக்கிறதால 10ல சந்திரன் இருக்கிறவங்க ஏதாவது தொழில் செஞ்சாங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. நீர் சம்பந்தமான தொழில், பால் சம்பந்தமான தொழில், இதெல்லாம் இவருக்கு கை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தானா செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். ராணுவம், தீயணைப்பு துறை, போலீஸ், அங்கெல்லாம் செவ்வாய் கண்டிப்பா வேலை கொடுப்பார். அதே சமயம் செங்கல் சேம்பர் வைக்கிற இடம், நெருப்பு சம்பந்தமான இடம், அங்கெல்லாமே செவ்வாய் 10ஆம் இடத்து செவ்வாய் ஒரு தொழிலை நிர்ணயிச்சு கொடுப்பார். அதே சமயம் 10ஆம் இடத்து செவ்வாய் கண்டிப்பா அவருக்கு ஒரு பட்டம் பதவியை வாங்கி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் தான் தளபதி, செவ்வாய் தான் விடாப்படியான கிரகம். அதுதான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவருக்கு மிகுந்த செல்வாக்கையும் மிகுந்த பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். 10ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அவர் ஆசிரியர் வேலைக்கு போகலாம், இனிப்பு கடை வைக்கலாம். ஆசிரியர் வேலைக்கு போனாங்கன்னா மிகுந்த வளர்ச்சி அடையும். அதே சமயம் 10ஆம் இடத்துல குரு இருந்தார்னா இவருக்கு சமுதாயம் சார்ந்த தொழில்கள் ஒத்து வராது, தனிப்பட்ட தொழில்கள் இவருக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா இவருக்கு ஜோதிடம் நன்றாக வரும். அதே சமயம் கணித மேதையாக இருப்பார், படிப்பால சிறந்து விளங்குவார். என்ன படிக்கிறாரோ அந்த படிப்பு சம்பந்தமா மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பார் 10ஆம் இடத்து புதன். அதே சமயம் இவருக்கு மேக்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா வரும், படிக்கும் போதே சூப்பரா படிப்பார். இந்த ஆடிட்டிங் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆடிட்டர், பேங்க் மேனேஜர், இதெல்லாம் 10ஆம் இடத்து புதன் கண்டிப்பா கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சனி இருந்தார்னா சனி தான் தொழில்காரகன். அவரே 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய தொழில் சனி சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும். இரும்பு தொழில் அல்லது ஆயில் சம்பந்தமான தொழில், மரச்செக்கு எண்ணெய், பெட்ரோல் பங்கு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா வரும். 10ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா இவர் பல தொழில்களை செய்வார். ஏன்னா ராகுன்றது மல்டிபிள் பண்ணக்கூடிய கிரகம். அந்த 10ஆம் இடத்து விஷயங்களை பெருமளவு கொடுத்துரும். 10ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருந்ததுன்னா அந்த ராகு 10ஆம் இடத்து விஷயங்களை பெருமளவு கொடுத்துரும், அவரை பெரும் தொழில் அதிபராகும். பல துறைகளில் இவர் கால் வச்சு நின்று வெற்றி காண்பார். 10ஆம் இடத்தில் கேது, இவர் தொழிலை சுருக்கினாலும் வருமானத்துக்கு ஒரு வழியை கண்டிப்பா கொடுப்பார். ஞானத்தின் மூலம், அறிவு மூலமா செய்யக்கூடிய தொழிலுக்கு இவர் கண்டிப்பா கேது பலன் கொடுப்பார். பெரும் பணம் போடாம அறிவை மட்டும் பயன்படுத்தி ஒரு தொழில் செய்யணும்னா இந்த கேது கை கொடுப்பார். 10இல் சுக்கிரன், பெண் சார்ந்த தொழில்கள், ஆடை அணிகலன்கள் சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே 10ல சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பா கொடுப்பார். அழகு துறை, மீடியா துறை, இந்த சம்பந்தமான தொழில் கண்டிப்பா சுக்கிரன் கொடுப்பார். 10ஆம் அதிபதியான தெய்வத்தை நாம் வணங்கி வந்தோம்னா நம் தொழில் சிறப்பாக விளங்கும். தெய்வத்தை வணங்குவோம், தொழிலை சிறப்பாக செய்வோம், நல்ல வளர்ச்சி பெறுவோம். நன்றி, வணக்கம்.